வணக்கம் நண்பர்களே. விசுவாசம் என்பது அடையாளத்திலா அல்லது இறைவார்த்தையிலா? இன்று பலருடைய மனதில் இருக்கும் இந்த ஆழமான கேள்விக்கு வேதாகமம் தரும் தெளிவான பதிலை இன்று நாம் நேரடியாக காண்போம். வேதவசனம். அப்படியிருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்கதரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 14 வசனம் 22. ஆழமான சத்திய விளக்கம். இந்த வசனம் நமக்கு உணர்த்தும் சத்தியம் மிகவும் மகத்தானது. அந்நிய பாஷை என்பது இறைவனை இன்னும் அறியாத மக்களுக்கு கடவுளின் வல்லமையை காட்டும் ஒரு அடையாளமாகவே கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே விசுவாசிகளாயிருக்கும் நமக்கு தேவையானது தேவனுடைய ஆழமான இரகசியங்களை விளக்கும் தீர்க்க தரிசனமே ஆகும். இன்று பலர் அந்நிய பாஷை பேசுவதுதான் விசுவாசத்தின் அடிப்படை என்று கருதுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்வது என்னவென்றால், ஒரு விசுவாசிக்கு தேவையானது தெளிவான இறைவார்த்தை போதனையே. அடையாளங்கள் அவிசுவாசிகளுக்கு மட்டுமே, ஆனால் இறைவார்த்தை விசுவாசிகளாகிய நமக்கே. எனவே புறம்பான அடையாளங்களை விட நம் உள்ளத்தை மாற்றும் சத்தியத்தின் மீது நாம் உறுதியாயிருப்போம். இதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை வழிநடத்தும்.